அதாவது மக்களே, கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது யாருடைய விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த பிக் பாஸ் சீசன் 9ல் சாண்ட்ராவோட விஷயத்துக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஆக்ஷனுக்கு இப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைச்சிட்ருக்கு. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓமக்குத்தா குத்திட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த வியானாவும் ரம்யாவும் இன்றைக்கி ஊமக்குத்தெல்லாம் இல்லை, டேரெக்டாக மூக்கு மேலே ஒரு குத்து குத்துற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவுட்டுக்கு பாயிண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி தூக்கி அள்ளி அள்ளி வந்து போட்டிருக்காங்க. அவங்களும் என்னடா இது வர்றவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் நம்மளையே குத்த சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி என்னத்தை தான் இவங்க வந்து வீட்டிலேருந்து பார்த்தாங்க, அப்படி என்ன தான் ஷோவில் வந்து காட்டுறாங்க, ஒரு வேளை நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறோமா, இல்லை சரியாக தான் ப்ரொஜெக்ட் ஆகிட்ருக்கோமா, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க போகும்போதெல்லாம், திடீர்னு வரும்போது ஏன் இப்படியெல்லாம் மாறிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு சாண்ட்ராவுடைய மனநிலை மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வியானாவும் ரம்யாவும் கொடுத்த டோஸ் வந்து அந்த மாதிரி. சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்கள மட்டும் தான் பண்ணுறாங்களா செய்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நோ நோ, இன்னொரு ஆள் இருக்காப்புல உத்தம அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நல்லவர் வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரும் மேனிப்புலேட்டை பண்ணிக்கிட்டு கடைசியாக இவரோட கேமுக்காக மொத்த பேரையும் பலியாட ஆக்கியிருக்காப்புல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் விக்ரம். அந்த விக்ரம் அவர்களையும் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவு எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. மக்களே, நான் எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விக்ரம் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி சாண்ட்ராவை ஒரு பக்கம், விக்ரம ஒரு பக்கம், இதில் வியானா வேற போகிற போக்கில் வந்து சபரியை வேற நோண்டி விட்டாங்க. அதனால் சபரி வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காப்புல. யோ சபரி என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தான் இன்னைக்கான எபிசோடு வந்து இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய 6 ஃபைனலிஸ்ட் வந்து இருக்காங்கல்ல, அந்த 6 ஃபைனலிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபைனலிஸ்ட் யார், இவங்க தான் டைட்டில் அடிக்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கு மண்டேவே பயங்கரமாக மண்டையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு வியானா வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுட்டாங்க. ஐயையோ, தங்கச்சியாக தானே வெளியே போனால் இப்போ என்னடா சூர்பனக மாதிரி வில்லியா வந்துட்டுருக்கா, ஐயையோ நமக்கு ஆப்போசிட்டாக என்னடா இவ்வளோ வார்த்தைகள்லாம் வந்து பேசுகிறா, நம்ம என்னமோ இவ வரா கட்டி பிடிச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லி, என்னம்மா தங்கச்சி நான் உனக்காக வாங்கினேன் ஒரு பூக்கச்சி, ஆனால் அது எங்கேயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தா, வியானா பண்ண சம்பவம்லாம் அந்த மாதிரி மனுஷன் ஒரு மாதிரி காண்டாயி, ஐயையோ எப்பா நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்டா சாமி, நீங்கள் என்னமோ வேறு கோணத்தில் நான் தான் இல்லை, நான் தான் மேனிப்புலேட் பண்ணுறேன், நான் தான் மைக்ரோ லெவல் மேனிப்புலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி என் மேலே போட்டுட்ருக்கீங்க, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல, நானே வாலண்டரியாக நான் எழுந்து வெளியே போயிட்டுறேன்ப்பா, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் அவராகவே வாலண்டரியாக வந்து கேட்டுட்டு இருந்தாப்புல. ஆனால் பிக் பாஸ் விடலையே. நோ 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 விக்ரம், நோ, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அவங்க யார், எக்ஸ் கண்டஸ்டன்ட், அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் நீங்கள் பயப்படாமல் கோலையாக இல்லாமல் ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லி பாவம் பிக் பாஸ் அவர்கள் அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சாப்பிட்ட நம்மளுடைய லைவில். ஓகேங்களா? ஸோ இதனை தொடர்ந்து இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடிய கால விக்ரம் அவர்கள் போய் கேமரா முன்னாடி நின்றுட்டு புலம்புன்னு புலம்பிட்டுருக்காங்க. வியானா வந்து பேசியிருக்காங்க. கண்டிப்பாக என்னமோ சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்து தான் பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அங்கங்கே கிளிப்பை பார்த்து. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க, எப்படி பார்த்தாலும் வியானா சொல்கிற மாதிரி சில ஆட்கள் என்னை பார்த்தாலும் இத்தனை காலங்கள் என்னை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா, என்னையும் லைக் பண்ணுறவங்க, விக்ரம் விட்டுறாதப்பா நீ எப்படியாவது ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்காகவாது இந்த ஆட்டத்தை நான் ஆடணும்னு நினைக்கிறேங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த டைட்டில் மேலாம் எனக்கு வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் உங்களுக்காக நான் அந்த ஆட்டத்தை ஆட போகிறேன், பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாப்புல. யோ டைட்டில் வேணாம் அப்படின்ற ஆள் எதுக்கு என் வீட்டுக்குள்ளே அத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்க, என்னால் முடியவே முடியாது வாலண்டரியாக நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னல பிக் பாஸ் கிட்ட. இல்லை முடியவே முடியாது பிக் பாஸ், நான் வெளியே போயே தீரணும் பிக் பாஸ், ப்ளீஸ் பிக் பாஸ், போதும் பிக் பாஸ், எனக்கு பிராண்ட் வந்து வளர்ந்துருச்சு பிக் பாஸ், இதில் வர 50 லட்சமெல்லாம் ஒரு விஷயமா பாஸ், நான் ஒரு வருஷத்தில் ஒரு 5 கோடி சம்பாதிப்பேன் பாஸ் இந்த பிராண்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி மனசை சொல்லாமல் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பாக பிக் பாஸ் அவர்கள் சரிப்பா விக்ரம் கிளம்பி போப்பா, போயிட்டு யூடியூப்பில் வீடியோ போடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாப்புல. ஆனால் இங்கே வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி பேசுகிறாப்புலையாம். ஆனால் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இருக்கீங்களே, அப்போ உங்களுக்காக நான் ஆடுற ஆட்டத்தை, ஆனால் எனக்கு டைட்டில் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாப்புல. நான் என்ன கேட்குறேன், இத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு 25 பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்தீங்க, கரெக்டு தானே? இல்லை ஒரு 20-22 பேர் வந்திருப்பீங்களா? ஆமாம் தானே?
அந்த 20-22 பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த டைட்டிலை வின் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. 2 பேர் ரெட் கார்டே வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க. டாஸ்க்குக்காக உயிரை கொடுத்து போராடி கடைசியாக ரெட் கார்டு கொடுத்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிருக்காங்க. ஸோ அப்படி இந்த டைட்டிலுக்காகவும் இந்த பிராண்டுக்காகவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காகவும் அவங்கவுங்க பண்ண தியாகங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் எனக்கு டைட்டில்லாம் வேணாம், நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நான் வந்தேன், அவ்வளோதான், நான் வந்து கற்றுக்கிட்டேன், நான் பார்த்துட்டேன், அவங்களுக்கு நான் உண்மையாக இருந்துட்டேன், போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் விக்ரம் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம், கானா வினோத், பிரவீன் இவங்க 3 பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியானா சொன்னஸ் இல்லை அதெல்லாம் சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னமோ தெரியல வியானா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்லும்போது, அதுக்கு நம்ம பிரவீன் வந்து சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு மச்சான், அதெல்லாம் நீ வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிக்காத வச்சிக்காத, ஓகே. ஸோ இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க, இவ்வளோ ரூடாவெலாம் இருக்கக்கூடாதுல்ல, ஜாலியாக பழகிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகும்போது ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு அண்ணா கின்னான்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆனால் வெளியே போயிட்டு திரும்ப வந்த உடனே பாரு இப்போ நான் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறேன் பாரு, இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆட்டத்தை ஆடுறி, அதுவும் அவ்வளோ ரூடா, நல்லாவா இருக்குது, நல்லா இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து வியானாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இவங்க என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வியானாவும் நம்ம ரம்யா அவர்களும் சாண்ட்ராவையும் விக்ரமையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் பொழுது, பிரவீன் ராஜ் இவங்க 2 பேர் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மனுஷன் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குதுப்பா. ஏன்னா உள்ளே இருக்கும்போது அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படி இப்படின்லாம் வந்து பழகிட்டு அதுலேயும் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பார் பாருங்க, விக்ரமே இல்லாமல் இருந்திருந்தா நீ இத்தனை நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்க முடியுமா, அப்போ மட்டும் விக்ரம் தேவை, அண்ணன் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணேன், அப்புறம் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, இப்போ பாரு நான் யாருன்னு நிரூபிக்கிறேன் பாரு, நான் இப்போ பாரு எப்படி விளையாடுறேன்னு பாரு, இவங்களை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் பிரவீன் ராஜ் கிளியராக வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ இந்த மாதிரி பிரவீன் ராஜ் பேசுகிறதுலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க சொல்கிற மாதிரி அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படிலாம் பழகிட்டு கடைசியாக வெளியே போயிட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு மறுபடியும் உள்ளர வந்துட்டு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறத யாராலும் ஏற்றுக்க தான் முடியாது. ஆனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா விக்ரம் அவர்கள் பண்ண வேலைகள் அந்த மாதிரி. ஓகே மக்களே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திவாகர் அவர்களுக்கும் கானா வினோத் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டைகள் வந்து வர ஆரம்பிக்குது. யோ கானா வினோத், நீ என்ன கம்முனே இருக்க மாட்டியா வாயை வச்சுக்கிட்டு, சும்மாவே எதுக்காக சண்டை போட்டுட்ருக்க. ஆக்சுவலாக லைவில் அது பெரிய சண்டை மக்களே, பெரிய சண்டை. பிரவீன் ராஜும் நம்ம கானா வினோத்தும் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய திவாகர் அவர்களை பயங்கரமாக கலாச்சிட்ருக்காங்க, குறிப்பாக வந்து ஏஜை வச்சு, ஓகேவா. ஏஜ் பாரு, இவருக்கு வந்து கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே ஆகும், இவரோட ஆதார் கார்டை காட்டுங்க அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது காமெடி கணக்குலேயே வந்து சேராது, அதை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி அது காமெடி மாதிரி கொண்டு போயிருக்காப்புல. திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லிட்டாப்புலேப்பா, நான் சத்திரியனாக இருக்கிறத விட சாணக்கியனாக இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுறாப்புல, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்தோட ஆக்டிவிட்டீஸ் அதுவும் இன்றைக்கி காலையில் ரொம்ப ரூடாக தான் இருந்தது, ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஸோ அதனை தொடர்ந்து விக்ரம், திவ்யா இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, கானா வினோத்தை வந்து கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் கானா வினோத்கிட்ட. ஏன்னா அவர் நாளுக்கு நாள் ரொம்ப எல்லை மீறி வந்து போயிட்டுருக்காப்புல, அவர் பண்ணுறதே வந்து சரியில்லை, இதை பற்றி அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ எதுக்காக நான் வந்து திரும்ப அதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து மறுபடியும் அதையே பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் உரிமை குரலை தூக்கி இந்த அளவுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவானுங்க. ஸோ அதை கொஞ்சம் உஷாராக இருந்து பார்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அமித் அவர்கள் இப்போ தான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அமித் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்புல, எல்லாரும் நிமிஷத்துக்கு ஒரு 100 மெசேஜ் வந்து போட்டுட்ருக்கீங்க, கானா வினோத்துக்கு சொல்லுங்கள், பணப்பட்டி எடுக்காதீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக நான் போய் உள்ளர போய் சொல்ல தான் போகிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. ஆனால் இந்த மனுஷன் இந்த வாரம் விட்டால் பரவாயில்ல, ஒருவேளை அடுத்த வாரம் விட்டால் என்ன ஆகும் மக்களே, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த வாரத்தில் பணப்பட்டி முடிஞ்சு போயிடும், பணப்பட்டியை தூக்கிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்படின்னா நான் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அமித்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அமித் கூட சேர்ந்து வினோத் அவர்களும் சேர்ந்து தான் வருவாப்புல, டைட்டில் வின் ஆகிறதுக்கு இல்லை, டைட்டிலை யார் வின் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வருவாப்புல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து போதும், ஒரு 15 நாள் 13 நாள் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அத்தனை நாட்களில் கொஞ்சம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து கானா வினோத் கடந்து போயிடுங்க. கானா வினோத் சும்மா போய் அப்படியே இது பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இதில் விக்ரம் அவர்கள் லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. என்னன்னா இன்னொரு 13-14 நாள் தான், நான் எதுக்குண்ணா இவ்வளோலாம் இது பண்ணுறீங்க, தயவுசெய்து இந்த மாதிரி ரூடாக நடந்துக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து இருங்க, ரொம்ப வாய் விடாதீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு மக்களே விக்ரம் அவர்கள். லிட்டரலாக இதை வந்து யாருமே சொல்லலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் பணம் பொட்டி டாஸ்க் வந்து வருது.
ஒன்றும் இல்லைப்பா, அந்த ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு உருளணும், பெறலணும், ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து எத்தனை கட்டுக்கள், எத்தனை பணங்கள் வந்து ஒட்டியிருக்கோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி பாக்ஸ்க்கு வந்து போய் சேரும். ஸோ அது வந்து ஒரு டாஸ்க்கை வந்து வச்சுருந்தாங்க. 6 பேர் உருண்டாங்க, பெறனாங்க. கிட்டத்தட்ட 1,85,000 என்னமோ வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்சரா மற்றும் ரம்யாவோட என்ட்ரி வந்து வருது. சாண்ட்ரா ஓன்னு அழுக, ரம்யாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே அழுகன்னா அழுக, அப்படி ஒரு அழுக. அக்கா ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாருங்கள், வேற மாதிரி ஆக்டிங்குங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்றனா, நான் ஆக்டிங்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். ஆனால் ரம்யாவே சொன்னாங்கன்னா, சம்மந்தப்பட்ட ஆளே சொன்னாங்கன்னா உங்களுக்கு கோவம் வராது. அப்படி தானே? சொல்கிறேன் கேளுங்க. ரம்யா அவர்களும் திவ்யா அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க? சாண்ட்ராவை பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இந்த மாதிரி சாண்ட்ராக்கா நான் போகிறதுக்கு முன்னாடி நாள் பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு ரம்யா ஒரு பாம்பு, அவளெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அடுத்த நாளே எவிக்ட் ஆகி வெளியே போகிறேன், கட்டி பிடிச்சிக்கிட்டு ரம்யா நீ இல்லைன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதில் எது உண்மை, எது சரி, எது தப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களை இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் அதாவது ரிவ்யூவர்ஸ் நாங்கள் சொன்னாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளே சொன்னாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அப்பயாவது நம்புவீங்களான்னு பார்க்குறோம். அப்பயும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு பக்கம் வியானா, ஒரு பக்கம் ரம்யா ஜோ. வியானாவும் பயங்கர க்ளோஸு சாண்ட்ரா அவர்களுக்கு, அதே போல் ரம்யா அவர்களும் பயங்கர க்ளோஸு. நல்லா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக தான் வந்து இருந்திருக்காங்க இவங்க 3 பேருமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே வந்து சாண்ட்ராவை பற்றி தப்பாக பேச வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா மேபி அதனால் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எது சரி எது தப்பு அப்படின்றத அவங்களால உணர முடியுது. அவங்க சாண்ட்ராவை வெளியிலிருந்தும் பார்த்துருக்காங்க, உள்ள பக்கம் உட்கார வச்சு மூஞ்சுக்கு நேராக வந்து கண்ணுக்கு கண்ணும் பார்த்து பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சாண்ட்ரா எதில் உண்மையாக இருப்பாங்க, எதில் இதுவாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்களால லிட்டரலாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க மக்களே. இந்த ஈவினிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான செய்கையை வந்து பண்ணி விட்றாங்க நம்மளுடைய வியானா அவர்களும் ரம்யா ஜோ அவர்களும். ஆனால் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது மக்களே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வெறித்தனமாக பண்ணி விட்டாங்க செய்கையை. ஃபஸ்ட்டு ரம்யா தான் போகிறாங்க. ரம்யா போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ட் நாங்கள்லாம் வெளியே போயிட்டோம், ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் டாப் 6 வந்து இருந்துகிட்ருக்கீங்க, டாப் 6 ஃபைனலிஸ்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? யூ ஆர் நாட் டிசர்விங் ஃபார் திஸ் 6 அப்படின்றத சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ செம்ம ஃபயராக வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் முதல்ல நான் போய் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி முதல்ல போய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அந்த வாய்ப்பை வந்து விட்டுட்டாங்க. 70 நாட்கள் இருந்து கடந்து ஒன்றுமே பண்ணாமல் வந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ போயிட்டு சாண்ட்ராவுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. சாண்ட்ராவுடைய பேரை சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரானா ஃபயர். ஆரம்ப காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது அப்படி சாண்ட்ரானா ஃபயர் மாதிரி வந்து இருப்பாப்புல. நான் பார்த்த சாண்ட்ராவை இப்போ என்னால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா ஒரே அழுகுன்னா அப்படிப்பட்ட ஒரு அழுகை. ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய சாண்ட்ராவை விட பல மடங்கு பெட்டராக வந்து இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்த சாண்ட்ரா. ஸோ அதுதான் நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து இந்த இடத்துக்கு வந்து டிசர்வ்டே வந்து கிடையாது, சும்மா அழுதுகிட்டே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அரோராவுடைய பேரை சொல்லி 5 வாரமாக ஒன்றுமே பண்ணாத அரோரா அவர்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக 5 வாரங்கள் எப்படி கடந்தாங்க அப்படின்றதான் சத்தியமாக எங்களுக்கு வந்து புரியல அப்படின்றதையும் போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அப்சரா வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அரோரா அவர்களும் ஒன்றுமே பண்ணல, அவங்க எப்படி இத்தனை நாட்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல, பட் இப்போ தான் கொஞ்சம் பாயிண்ட்டுகள்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்சரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து வினோத் பேரை வந்து சொல்கிறாப்புல. வினோத் பேரை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுயமாக எதுவுமே இந்த மனசை வந்து பண்ணுறது கிடையாதுங்க. இப்போது நான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா அப்படியே ஃபயராக இருக்கும், பயங்கரமாக விசில் அடிப்பானுங்க, பயங்கரமாக கொண்டாட்டமாக வந்து இருக்கும். நான்லாம் ஸ்க்ரீனில் வந்தேன் அப்படின்னாவே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கானா வினோத்தெல்லாம் அப்படி கிடையாது. அவரெல்லாம் இண்டிவிஜுவலாக எதுவுமே வந்து பண்ணது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. அதனால் இவர் வந்து மற்றவங்களுடைய தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு தான் இத்தனை நாட்கள் இங்கே வந்து வந்திருக்காப்புல. ஸோ அதனால் அவர் இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து சொல்லிடுறாப்புல. அதுக்கு அடுத்ததான் வியானா வராங்க. வியானா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஒரு ஐகானிக்காக வந்திருந்தாப்புல. பட் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. வெளியே போய் பார்த்தா ஐயோயோ சபரியா எப்பா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சுத்தமாக 1% கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசர்வ்டே வந்து கிடையாது. ஃபஸ்ட்டில் அவங்க என்ன தான் ஃபயராக இருந்தாலும் ப்ரெசென்ட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அழுதுகிட்டே மட்டும் தான் வந்திருந்தாங்க, பேசிக்கிட்டு மட்டும் தான் வந்திருந்தாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எனக்கே வந்து தோணுது மக்களே, எனக்கே தோணுது. என்னென்னு தோணுது தெரியுமா? ஒரு வேளை நம்மளும் அழுதுகிட்டே இருந்து பெட்ஷீட்டை தூக்கி தலைமையில தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் வெளியே உட்காந்து படுத்துக்கிட்டு திரும்பி அழுதுகிட்டே வந்திருந்தா மேபி நான் 90 நாள் வந்திருப்பணும் என்னமோ. அதுதான் சாண்ட்ரா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் ரியலாக சொல்கிறேன், சீரியஸாக வந்து சொல்கிறேன், இந்த 6 பேரில் ஒரே 1% கூட டிசர்வே இல்லாத ஒரு ஆள் வந்து இந்த சாண்ட்ரா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உடைக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக விக்ரமை போட்டு உடனே உடைக்கிறாங்க. ஏன்னா 5 வாரம் வந்து இருக்குல்ல, அந்த 5ஆவது வாரம் தான் இவர் நாமினேட்டே ஆனார். அப்போ தான் வந்து அவர் யார் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியும், ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அதை நாமினேட்டே பண்ணல. அப்படி இன்கேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்பயும் வந்து எவிக்ட் ஆகி வீட்டுக்கு போயிருப்பாப்புல. ஆனாலும் இப்போ அவர் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னிங்காக மைண்ட் கேம் வந்து விளையாடிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. டாப் 10 அப்படின்னா கூட ஏற்றுப்பேன், ஆனால் டாப் 6 அப்படிங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வியானா அவர்கள் விக்ரமை பற்றி போட்டு உடைச்சிருக்காங்க. இதை கேட்கும்போது விக்ரமுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒன்றும் இல்லை, கல் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா விக்ரம் அவர்கள் அவ்வளோதான், அவர் எப்பயுமே அவரோட தப்பை வந்து ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் 3 எக்ஸ்ட்ரீமான ஆட்களை இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துருக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத், இன்னொன்று வந்து விக்ரம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ். இவங்க 3 பேருக்கும் ஒரே கெட்ட பழக்கம் வந்து இருக்குது. அது என்ன தெரியுமா? கிரிட்டிசிசத்தை இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒன்று திவ்யாவும் அப்படி தான் பண்ணுவாங்க, திவ்யா பேசவே விட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கானா வினோத் அவரும் பேச விட மாட்டார். அவர் மேலே ஏதாவது ஒரு சில குறைகளை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா தாயும் தக்க அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டே வந்திருப்பாப்புல. விக்ரம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார், ஆனாலும் அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். எப்படி? நான் பண்ணது தான் சரி அப்படின்றத புரிய வைக்க ட்ரை பண்ணுவார், அதுக்கு ஒரு டைமென்ஷனை வந்து கிரியேட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி 3 எக்ஸ்ட்ரீமான ஆட்கள் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன் காந்தி வந்து சொல்கிறாப்புல, அரோரா பேரை வந்து சொல்லிவிட்டு நல்லா என்டர்டெயின் பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க, கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன் ராஜ் வந்திருக்கார்ல, அவர் சரியான வார்த்தை சொல்லிட்டாப்புல சாண்ட்ராவுக்கு. எனக்கெல்லாம் திக்குன்னு ஆகிப்போச்சு. என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஆக்ஷன்லாம் இல்லாமல், அதாவது சாண்ட்ரா அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் வராது அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை. இதுக்கு 1000 மீனிங் வந்து இருக்குது, புரியுதுங்களா? இதுக்கு 1000 மீனிங் வந்து இருக்குது. ஆக்ஷன் இல்லாமல் ஒரு ரியாக்ஷன் வந்து வராது, ஓகே? அதே போல் இவங்க புதுசாக இந்த கேமுக்காக எதுவுமே வந்து பண்ண கிடையாது. ஏதோ எல்லோரும் பண்ணுறதுல இவங்க ஆட் ஆன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு வந்து போயிட்டுருப்பாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாரு நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் ஒரு ரியாக்ஷன் வராதுன்னு சொன்னது மேபி அது ஒரு உள்குத்து வார்த்தைகளாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. மக்களே, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த ஆக்டிவ் டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கானா வினோத், பிரவீன் காந்தி அண்ட் பிரவீன் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கானா வினோத் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாப்புல. என்ன ஃபீல் பண்ணி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கானா வினோத்துன்னு நான் பேர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, ஆனால் இந்த ஆள் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ பிரவீன் காந்தி வந்து சொல்கிறாப்புல, இல்லை விஜிஎஸ் வந்து சொல்லுவாப்புல ஒரு விஷயத்த, விஜய் சேதுபதி அவர் என்னென்னா, அது அவங்களுடைய கமெண்ட், அவ்வளோதான், அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம போயிடணும், அவ்வளோதானே தவிர அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கடுத்து பிரவீன் ராஜ் வந்து சொல்கிறாப்புல, ஐ டெல் யூ, அவர் வந்து ஒரு லூசர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லூசர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் கலை தாய் இருக்காங்கல்ல, கலைக்கும் கலை தாய்க்கும் கலைத்துறைக்கும் நியாயமே கிடையாது. இவரெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது, இந்த கலைக்குள்ளே வந்து இருக்கிறதுன்றதை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாமே வந்து உண்டு, இந்த இடமும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாலிடிக்ஸ் சைடில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் வந்து விட்டுடலாம், ஓகேங்களா? ஆனாலும் கடைசியாக பிரவீன் காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் மேலே எனக்கு எந்த கோபமும் வந்து இல்லை, ஆனால் கொஞ்சம் சின்ன வன்மம் இருக்குது, அதை மட்டும் நான் கொட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல திவாகர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. இது வந்துன்னா 100க்கு 100 உண்மையாக நான் கருதப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் வினோத் அவர்களும் சாதாரணமான ஆள் கிடையாது, அவரும் அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திவ்யா மற்றும் ரம்யா இவங்க வந்து உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அந்த பாத்ரூமு பயங்கரமாக அழுதுது, அப்புறம் இந்த ரம்யா வந்து நம்பவே கூடாது பாம்புன்னு சொன்னாங்கன்னா வந்து சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமை பற்றியும் வந்து பேசுகிறாங்க. ஸோ விக்ரமை பற்றி திவ்யா அதிகமாக பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோலத்தனம்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து உகந்ததாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் பண்ணது அப்படின்னு அவர் பண்ணது தப்பு, ஆனால் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா சாரின்னு வந்து சொல்லிடுவாப்புல. அவர் அழுது எமோஷ்னல் ஆனால் அது எமோஷனு, நம்ம அழுது எமோஷ்னல் ஆனாக்கா அது நடிப்பு அப்படின்னுவார். கோவத்தில் கத்திட்டு அதுக்கப்புறம் சாரின்னு கேட்பாப்புல. எமோஷ்னலாக யாராவது ஏதாவது பேசினாலையும் அது வந்து ரூல் பிரேக் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே போல் ரூல் பிரேக் பண்ணும்பொழுதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
தெரியாமல் நான் பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். இவர் எல்லா விதத்துலையும் அப்படி தான் வந்து பண்ணிட்டுருக்காரு. இதே நம்ம பண்ணும்போது அப்படி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்குவாப்பில். ஆனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து இப்படி தான் வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க நம்முடைய திவ்யா கணேஷ் அவர்கள். அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். ஓகேங்களா? அதுதான் நான் முன்னே சொன்னல, கிரிட்டிசிசத்தை வந்து அவராலையும் ஏற்றுக்கவே முடியறதில்ல. அதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுப்பாப்புல. அப்போ ரம்யாஜோ வந்து சொல்லுவாங்க, எதிரி நான் நேருக்கு நேர் வந்து மோதணும், ஓகேவா? எதிரினா நேருக்கு நேர் வந்து மோதணும். ஆனால் உன் கூடயே நல்லா இருந்துட்டு நல்லா சிரித்து வந்து பேசிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி குத்துறதெல்லாம் வந்து கூடாது. சாண்ட்ரா வந்து அதை தான் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நான் இல்லாத போது இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஒரு பாம்பு மாதிரி, இவன் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுவே அடுத்த நாள் நான் எவிக்டாக வெளியே போகும்போது ஐயோ நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யாஜி வந்து புலம்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சரா, சாண்ட்ரா, விக்ரம், சபரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோரா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. எப்படி சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க? என்ன சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க? அரோரா அவர்கள் ஒன்றும் பண்ணாமல் தான் 90 நாள் கிட்ட வந்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? கமெண்ட்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த ஈவினிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்லாம், அதை சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. என்ன ஒரு எகத்தானம் பாருங்கள் மக்களே. எல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இடம் தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய இடம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 50 நாள் ஒரு வெங்காயத்தையும் பண்ணல, கமருதினும் பார்வதியும் இல்லை அப்படின்னா அரோரா அப்படின்ற ஒரு ஆளே வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு கமெண்ட்டாக பாஸ் பண்ணும் பொழுது நீ என்னடா சொல்கிறது, நான் வந்து இந்த இடத்துல கெலிச்சு வந்து நின்றுட்டுருக்கேன்ல அப்படின்னா நீங்கள் சொல்கிற அதுக்கு தான் கடவுளாக பார்த்து டிடிஎஃப் வந்து வின் பண்ண வச்சுருக்கான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரித்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்சரா அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்சரா அவர்களும் வந்து சொல்லியிருப்பாங்க இவன் வந்து 50 நாள் என்ன பண்ணானே தெரில அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொடுமையாக போங்க மக்களே, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் மக்களே. யார் வின் பண்ணணும் யார் தோக்கணும் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கணும். அதை விட்டுட்டு இதுங்கெல்லாம் வளர்த்து விட்டுங்க வையால், இதுங்கெல்லாம் இவ்வளோ பேசுகிற அளவுக்கு வந்து வச்சுருக்கீங்க. அதெல்லாம் என்ன பண்ணிச்சிங்கன்னு நமக்கு என்ன தெரியவே தெரியாதா என்ன? அப்புறம் என்ன பணப்போட்டி டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கண்டஸ்டன்ட் வர்சஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைனா ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட் வர்சஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கண்டஸ்டன்ட் தான் வந்து வின் பண்ணுறாங்க, செம்மையாக வந்து விளையாடினாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வர்சஸ் சபரி அப்படின்னு சொல்லி தான் வந்து போனது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூனை உடைக்கிற வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்னமோ சபரி என்னமோ ரொம்ப சீன் போடுறாருயா, யோ நீ என்ன ஒரு டாஸ்கில் வின் கூட பண்ணல, ஆக்சுவலாக சொல்ல போனால் வின் கூட பண்ணல, ஆனால் நான் உன்னை பீட் பண்ணிட்டேன், நான் ஒன்றும் மிக்சர் சாப்பிட்டுட்டுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யோ யார் நீங்கள்லாம், யார் நீங்கள்லாம்? அட கடவுளே கடவுளே, அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணின்னு இருக்க? ஒரு டாஸ்க்கை வேகமாக முடிச்சுட்டு யோ இந்த ஆளை நிஜமாகவே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இவர் என்னமோ பயங்கர மெச்சூரிட்டி பயங்கர ஹியூமனிட்டியோடு இருக்கார் அப்படிலாம் யோசிக்கிறேன். இவர் மெச்சூரிட்டியில் ஒன்றும் இல்லை, ஹியூமனிட்டி இருக்குது ஓகேங்களா, ஆனால் மெச்சூரிட்டிலாம் ரொம்ப நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த டாஸ்க்கு அந்த பலூனை முடிச்சுட்டு யூ காண்ட் பீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு யூ காண்ட் பீட் மீன்னு சொல்லிட்டு வர அவன் ஏன்னா வந்து யோ யாரா நீ டே ஏடா நான் என்னடா சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்னடா யோசிச்சு வச்சுருக்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மக்களே, ஃபைனலாக வந்து சாண்ட்ரா அவர்களும் விக்ரம் அவர்களும் உக்காந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்பாரி வச்சிட்ருக்காங்க. ஐயோ வியானா இப்படி சொல்லிட்டா, ஐயோ ரம்யா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சாண்ட்ரா அவர்களும் அவங்களும் உட்காந்து வந்து ஒப்பாரி வச்சிட்ருக்காங்க. ஆனால் நான் இதெல்லாம் வந்து எதுவும் மண்டைக்குள்ளே ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஓகே மக்களே, இன்றைக்கான எபிசோடை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் இன்னொரு தவறு சந்தினா. அண்டில் தென் பாய் ஃப்ரம் தை. நன்றி, வணக்கம்.